மூலம் தொடர்பு கொண்டு பணம், செல்போன் பறித்துவிட்டு தப்பிச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். கட்டார் தீ விபத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்ததை எண்ணெய் நிறுவன அதிகாரி உறுதி செய்து ஆடியோ வெளியிட்டுள்ளார். வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டுள்ள அவர் 3 பேரின் இறப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என வேதனை தெரிவித்துள்ளார். கேரளாவிற்கு கனிமம் ஏற்றிச் சென்ற லாரியை கடையம் அருகே பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதனால் பொட்டல்புது தென்காசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விரைந்து சென்ற போலீசார் கனிம லாரிகள் முறையாக கண்காணிக்கப்படும் என்று உறுதியளித்ததால் இயல்பு நிலை திரும்பியது. மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பிற்கான தேர்வு முடிவு தாமதமாகவே கோபிகா என்ற மாணவி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். தேர்வு முடிவை உடனே அறிவித்து சான்றிதழ்களை வழங்கி மருத்துவ ஆய்வக மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் ஜேசிபி வாகன உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் 3ஆம் நாளாக இன்று நீடிக்கிறது. வேப்பம்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்துள்ள அவர்கள் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கோவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ரயிலில் வந்த ரீனா என்ற பெண்ணிடம் செல்போன் திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். பிரிஜித் என்ற அவரை சக பயணிகள் உதவியோடு ரீனா போலீசிடம் ஒப்படைத்தார். பொள்ளாச்சி அம்மா உணவகத்தில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அளவிற்கு சுற்றுச்சூழல் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று காலை தக்காளி சாதம் மட்டுமே விற்கப்பட்டதாகவும் போதுமான சமையல் பொருட்கள் இல்லாமல் அலமாரிகள் காலியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மதுரை சொத்திகுளம் பகுதியில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த வந்த நபருக்கு உதவுவது போல் நடித்து மோசடியில் ஈடுபட்ட சபரி என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் பணம் செலுத்த வந்த ரமேஷ் என்பவரிடமிருந்து 7,000 ரூபாயை பெற்று ஏடிஎம்மில் செலுத்தவில்லை. காரைக்குடியில் கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அவரது 100வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மணிமண்டபத்தில் உள்ள கண்ணதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவாரூர் பஜாரில் உள்ள புத்தக நிலையத்தில் பொருட்கள் வாங்க வந்த இளைஞர்கள் கல்லாவில் இருந்த 70,000 ரூபாயை களவாடி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் கணவரை பிரிந்து வசித்து வந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த உறவினர் விஜய் கருத்து வேறுபாட்டால் அவரை குத்தி கொலை செய்துள்ளார். ரேஷ்மாவை கொலை செய்துவிட்டு தலைமறைவான அவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை காவாங்கரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி விஜயை அதிதீவிர குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். 2 கொலை, 2 கஞ்சா மற்றும் ஒரு அடிதடி வழக்கில் தேடப்பட்டு வந்த விஜய் புதுச்சேரியில் உள்ள ஆரோவில்லில் பதுங்கியிருந்த நிலையில் சிக்கினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை காரில் பறிக்க வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். தலைமைச் செயலக குடியிருப்பு பகுதியில் அவரிடமிருந்து 108 வெளிநாட்டு மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் 126வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ரேவதி